வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கோட்டை விட்ட விஜய் அபார வெற்றியை நோக்கி அதிமுக. இந்த 2 விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. அதிமுக தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து கொண்டு வருது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. இல்லை, அதிமுக தான் அபார வெற்றியை நோக்கி போகுது. விஜய் அவர்கள் பல விஷயங்களில் கோட்டை விட்டுருக்காரு. எந்தெந்த விஷயங்களில் கோட்டை விட்டுருக்காரு என்ற விஷயத்தெல்லாம் பட்டியலிடுகின்றேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். அப்போ தான் விஜயனுடைய மாபெரும் தவறுகள் என்ன என்று தெரியும். இந்த தவறை சரி பண்ணாமல் ஏதோ கற்பனை உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கின்ற விஜய்க்கு மக்கள் சரியான பாடம் புகட்ட போகிறாங்க என்ற விஷயமும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எனக்கு ஆதரவளிக்கும் விதமாக இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னு வச்சுங்களேன் நம்ம சேனலை, அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அதிமுக வெற்றியை நோக்கி போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலோட்டமாக பார்த்தா அதிமுக எம்எல்ஏக்கள் வரிசையாக ராஜினாமா பண்ணிவிட்டு விஜயிடத்தில் போய் சரணடைகின்றார்கள். மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை விஜய் தரப்போகின்றார். வெற்றி பெற போகிறாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களாக உருவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கூட்டணி கட்சிகளே விஜயனுடைய செயல்பாடுகளை ரசிக்கலை. இந்த போஸ்டரை பாருங்கள். இந்த போஸ்டரில் என்ன சொல்லியிருக்காங்க? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்களை இழுக்கிறார். எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் தவேகாவில் அதிமுக எம்எல்ஏக்கள் இணைகின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது அது நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சண்முகம் அவர்கள் சொல்லுகின்றார். அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னங்க, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போது கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து வெற்றி பெற்ற பதவியே ராஜினாமா பண்ணிவிட்டு தவேகாவில் போய் இணைகிறாங்கன்னா, அப்போது அதை விட பெரிய பலனை ஒன்று எதிர்பார்க்குறாங்க அர்த்தம். இல்லைனா அதை விட ஒரு பெரிய பலனை பெற்றதுனால தான் தவேகாவில் போய் இணைகிறாங்க. அப்போது கண்ணுக்கு தெரிஞ்சு அங்கே குதிரை பேரம் நடந்திருக்குது. அதனால தான் கூட்டணி கட்சிகள் கூட விஜயனுடைய செயல்பாடுகளை ஆதரிக்கவே முடியல. ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 மட்டும்தான் விஜயனுடைய செயல்பாடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்? இந்த குதிரை பேரலாம் எதுக்கு? இது நாகரிகமான அரசியலா? முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் எதற்காக தவேகாவுக்கு தேவைப்படுகின்றார்கள்? நாங்கள் தான் 5 வருஷம் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று சொல்லிட்டோம். எந்த தருணத்திலும் இந்த ஆட்சியை கவிக்க மாட்டோம் என்று சொல்லிட்டோம். எங்களை முழுமையாக நம்பலாம் என்று சொல்லிட்டோம். அமைச்சரவையிலும் இடம் பெற்று விட்டோம். அப்படி இருக்கும்போது எதற்காக அதிமுக கிட்டேருந்து எம்எல்ஏக்களை நீங்கள் விலை பேசி வாங்குறீங்க? மக்கள் ரசிக்கும்படி இல்லையே. ஆனால் வன்னியரசு அவர்கள் அமைச்சரவையிலே இடம் பெற்றிருக்கின்றார். அவரே சொல்கிறார், இது ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை, இது ஒரு அரசியல் கலாச்சாரம் தமிழகத்துக்கு புதுசாக இருக்கிறது, இது ஒரு நாகரிகமான அரசியலா அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக கூட்டணி கட்சிகளே விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஸோ இந்த எதிர்ப்பு என்பது விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அதிமுக போகிறாங்க, மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வந்தால் கூட்டணி கட்சிகள் விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணுவாங்களா? இன்னைக்கு அணிமாறுகின்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக பேசுகிறவங்க, விஜய் அவர்கள் இதை செய்யக்கூடாது என்று எதிர்க்கின்ற கூட்டணி கட்சிகள் இடைத்தேர்தல் வந்தால் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்த இந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவாங்களா? கூட்டணி கட்சிகளே விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணலைன்னா மக்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்ப்பாங்க? ஒரு விதத்தில் விஜய் அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களை தொட்டது பெரும் பின்னடைவு தான். 2வது, மக்கள் மத்தியில் விஜய் யார் என்பதை அவரே தன்னை அடையாளம் காட்டிக் கொள்கின்றார். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அவரால் முடியல. அதுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று நினைக்கின்றார். மக்களிடையே கேட்குறாரு. 2வது, குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. இன்றைக்கி கர்நாடக அணையிலிருந்து 9.9 டிஎம்சி தண்ணீரானது தமிழகத்துக்கு வந்திருக்கணும். ஜூன் 12ஆம் தேதி சரியாக விவசாயத்துக்கு தண்ணீர் திறக்க முடியுமா மேட்டூர் அணையில்? ஏன்னா 80 அடி தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் மேட்டூர் அணையானது கரெக்டாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியும். ஏன்னா 80 அடியை விட குறைவாக இருந்தால் மின்சாரத்துக்கு தண்ணி வேணும், அது மட்டும் இல்லை குடிநீருக்கு தண்ணி வேணும். இதெல்லாம் போக விவசாயத்துக்கு எங்கே தண்ணீர் திறக்க முடியும்? அதனால் 80 அடியை மெயின்டைன் பண்ண வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமை. கர்நாடக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து காவிரி மேலாண்மை வாரியமானது போட்டிருக்கின்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த சொல்லி இந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர்கள் மூலமாக அழுத்தம் கொடுத்து 9.9 டிஎம்சி தண்ணீரை மேட்டூர் அணைக்கு வர மாதிரி செஞ்சுருக்கணும். செஞ்சாரா?
அதோட ஆய்வு நடத்துகிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க கட்சிக்காரங்க பண்ணுற அளப்புறையானது தாங்கவே முடியல. இந்த அறநிலையத்துறை அமைச்சர் என்று தான் நினைக்கிற ரமேஷ் அவரே நேரடியாக சொல்கிறார், நம்ம கட்சிக்காரங்களாம் நேராக போய் ஆய்வு நடத்துங்கப்பா, அந்த அறிக்கையை தான் என்கிட்ட கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதிகாரிகளை டிஸ்டர்ப் பண்ணுறதும் இல்லாமல் அங்கே போகிற மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க துன்பத்துக்கு ஆளாக்குறாங்க. மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க, அதிகாரிகளும் கடும் கோபத்தில் இருக்காங்க. இந்த 2 பேரையும் நீங்கள் கோபப்படுத்தி விட்டு தேர்தலை சந்திக்கவே முடியாது. மக்கள் ஓட்டு போடணும், அப்படி ஓட்டு போடுறவங்களை அரவணைக்கக்கூடியவங்க அரசு அதிகாரிகள். ஸோ 2 பேரையும் கோவப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்கின்றார். என்னையா இது, ஒட்டுமொத்தமாக தவேகாக்காரங்க ஹாஸ்பிட்டலாம் போய் ஆய்வு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. 2வது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் வந்து இல்லை அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து அரசு மருத்துவமனையிலே போய் மருத்துவம் பார்த்துங்கப்பா, அந்தளவுக்கு அரசு மருத்துவமனையை நாங்கள் பெருசாக வந்து கட்டமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் நேற்று இறந்து போன ஒரு முதியவருடைய உடலை எலி சாப்பிட்டுச்சான். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையுடைய அவல நிலையை மாரிதாஸ் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார். நீங்கள் மருத்துவமனையை பெருசாக டெவலப் பண்ண தேவையில்லையா, ஆனால் இருக்கிற மருத்துவமனையை ஒழுங்காக நடத்தணும் அப்படின்னாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஏழை எளியோரும் பெரும்பான்மை மக்களும் மருத்துவமனையை நோக்கி வராங்க. அதையே நீங்கள் சரி பண்ண மாட்டீங்க. ஆனால் அதிமுகவுக்கிட்ட இருந்து எம்எல்ஏவை இழுக்கலாமா, பல கோடி ரூபாய் அதுக்கு செலவழிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செலவழிச்சிருக்கீங்க. என்ன மக்கள்லாம் முட்டாள் நினைக்கிறீங்களா? ஒருத்தன் பல கோடி ரூபாய் செலவு செய்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வேலை பேசுகிறான்னா அவன் எதற்காக அவ்வளோ கோடி செலவு பண்ணுறான்? இந்த ஆட்சி நல்லா இருக்கணும்னா. அப்போது அவன் வேறு ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்துருக்கிறான். அப்போ இந்த ஆட்சியை பயன்படுத்தி அவன் செலவு பண்ண பல கோடி ரூபாயை விட அதிகமாக கொள்ளடிக்க போகிறான்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னடா தூய ஆட்சி, நீங்கள் துயர ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் வந்து முதல்ல ஹாஸ்பிட்டல் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் மருத்துவம் பார்க்குற அளவுக்கு டெவலப் பண்ண வேணாம். இருக்கிற மருத்துவமனை நல்லா இருக்குதா, வருகின்ற ஏழை மக்கள் மருத்துவ சேவை பெறுகின்ற அளவுக்கு தரமாக இருக்குதா, அதை மட்டுமாவது குறைஞ்சபட்சம் பாருங்கடான்னா ஆளுக்கு ஆள் போயிட்டு ஆய்வு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணுறீங்களா? உங்கள் பொதுச் செயலாளர் வந்து சொன்னார், ஏய் கண்டவங்களாம் போய் ஆய்வு நடத்தக்கூடாதுப்பா, உங்கள் தகுதி என்ன என்பதை யோசனை பண்ணி மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமே ஆய்வு நடத்துங்கப்பா அப்படின்னு அறிக்கை கொடுக்கின்ற அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறீங்க. இன்னும் நீங்கள் ரீல் ஆட்சியே நடத்திட்டு இருக்கீங்க, தற்குறியாக இருக்கிறீங்க. நீங்கள் மக்களுக்கு தூய சக்தியா என்று சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் வச்சு செய்கிறார். ஸோ இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பேர் அதிருப்தியை தந்திருக்கிறது. ஆகையினால் அதிமுக வெற்றியை நோக்கி போகும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்கோ. 2வது அதிமுக வெற்றியை நோக்கி போகிறதுக்கு இன்னொரு விஷயமும் ஆணித்தரமாக இருக்குது. நான் சமூக வலைதளத்தை போய் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது அதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா பண்ணிட்டு போய் விஜய் இடத்துல இணைகிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு எதிராக கொலவெறியில் இருக்காங்க. ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் வந்து அதிமுக ஆட்சிக்கு வரும் என்று தான் பாடுபட்டான். ஸோ ஆட்சிக்கு வரலையா, 3வது பெரிய கட்சியாக சட்டமன்றத்தில் இருக்கட்டும். ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய தோல்வியெல்லாம் பார்த்துருக்குது, மீண்டும் எழுந்து வந்திருக்குது. இந்த தோல்வி வந்து பெரிய தோல்வி கிடையாது அப்படின்னு நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடி பக்கம் இருக்கின்ற பொழுது, நம்ம மார்ட்டின் இருக்கார்ல, லாட்ரி மார்ட்டின், அவங்க மனைவியும் அவங்க மருமகனும் அப்புறம் விஜயனுடைய இன்னொரு அதிகார மையம் இருக்குது. அந்த அதிகார மையத்துடைய பெயரை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்களே வந்து இன்றைக்கி விஜய் இடத்துல 3 அதிகார மையங்கள் இருக்குது, முக்கிய முடிவுகளை அவங்க தான் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கின்றார். ஒன்று லீமா ரோஸு, 2வது ஆதவ் அர்ஜுனா. அப்போ 3வது அதிகார மையங்கள் யார் என்று கேள்வி கேட்டிருக்கார். ஏற்கனவே திமுக ஆட்சியில் தான் அதிகார மையங்கள் 4, மரும்புள்ள, மாமியார், மச்சான், மாமனார், இந்த மாதிரி 4 அதிகார மையங்கள் திமுக இருந்தது. ஆனால் இப்போ விஜயில் 3 அதிகார மையங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முடிவெடுக்கலை, அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத தீர்மானிக்கலை. அப்போது விஜய் ஆட்சியில் வேறு யாரோ 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகார மையங்களாக இருந்து முடிவெடுக்கின்றார்கள். இப்படி முடிவெடுப்பதனால தான் விஜய் அவர்கள் வந்து தடுமாறி கொண்டு இருக்கின்றார் என்று சொல்கிறாங்க. இப்போது அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேருமே வந்து கொலவெறியில் இருக்காங்க. அடுத்த தேர்தல் வரட்டும், லீவ் போட்டாவது போய் இந்த துரோகிகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி இவங்களை தோக்கடிக்கணும், அதிமுக வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பதிவிடுகின்றார்கள். 2வது இங்கே ராஜினாமா பண்ணிட்டு போகிறவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஏன் தெரியுமா? அதாவது விசில் வேண்டாம் என்பதற்காக தான் இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 108 இடத்துல விசிலை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இவங்களை ரெட்டலையில் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் என்று முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அந்த இடத்துல விசிலுக்கு போட்டுக்கலாமில்ல. ஏற்கனவே அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இடத்துல நின்று தான் இவங்க வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அந்த இடத்துல விசில் வேண்டாம் என்று தான் புறக்கணிச்சிருக்காங்க. இவங்க மீண்டும் விசில் சின்னத்தில் போய் நின்னாங்கன்னா, ஏன் ஏற்கனவே நாங்கள் விசில் வேண்டாம் என்பதற்காக தான் உனக்கு ஓட்டு போட்டோம், இப்போ நீ மீண்டும் விசில் சின்னத்தில் வரையா
அப்படின்னு கடுப்பேறுவாங்களா இல்லையா? ஆளுங்கட்சி என்பதனால மக்களை முட்டாள நினைக்கிறீங்களா? ஆளுங்கட்சி என்பதனால வெற்றி பெற்று விடுவார்கள், அதனால் கண்மூடித்தனமாக ராஜினாமா பண்ணலான்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போகிறீங்களா? விஜயும் தப்பு பண்ணுறார். இன்றைக்கி பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஏன் வேண்டாத வேலை? எதுக்காக அதிமுக எம்எல்ஏவை இழுக்கணும்? ஒரு பக்கம் அதிமுக புகழ்ந்து கொண்டு, எம்ஜிஆரை புகழ்ந்து கொண்டு, ஜெயலலிதாவை புகழ்ந்து கொண்டு, இன்னொரு பக்கம் அந்த கட்சியை உடைக்கின்ற வேலையை ஈடுபட்டதுனால இன்றைக்கி அதிமுக மீதும் எடப்பாடி பழனிசாமி மீதும் பெரிய அனுதாபம் வந்திருக்குதுங்க. நான்காவதாக ஒரு வார்த்தை, ஒரு சொல் சமூக வலைதளத்தில் பரவி கொண்டு இருக்குது. மொத்தமே அதிமுக எம்எல்ஏக்கள் தான் பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பதனால, இல்லை அதிமுக கோட்டையாகவே இவையெல்லாம் இடைத்தேர்தலை சந்திக்க போகிற தருணத்தில் திமுக அந்த இடத்துல போட்டியிட போகிறதில்ல, அதிமுக விட்டு கொடுப்போம், ரகசியமாக அதிமுகவை ஆதரிப்போம். ஏன்னா இங்கெல்லாம் அதிமுக வெற்றி பெற்றிருப்பதனால, ஆளுங்கட்சியாக இருப்பதனால தவேகா முதலிடம் வரலாம். ஆனால் திமுக போட்டியிட்டால் அதிமுகவுக்குரிய இடத்துல அது 3ஆம் இடம் போகலாம். அதனால் திமுக 3ஆம் இடம் போச்சுன்னா இன்னும் பலவீனம் அடையும். கழக குரல் ஏற்படாது இருக்கிற திமுக கட்சியில் மீண்டும் கழக குரல் ஏற்படும். அதனால் இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடாமல் புறக்கணிக்கலாம், அதிமுகவுக்கு ஆதரவளிக்கலாம் ரகசியமாக. நிச்சயமாக அதிமுக இந்த குதிரை பேரத்தின் காரணமாக மக்களிடையே நல்ல செல்வாக்கு பெற்றுக்கொண்டு வருது. அதனுடைய கிராப்பு உயர்ந்து கொண்டு இருக்கிறது, வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்யணும்னு தெரியாமல் ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு இன்றைக்கி விஜய் பேரானது நாரித்தான் போயிருக்கிறது. இந்த அருண் தொடர்பாகத்தான் ஆதவர்ஜுனா அவர்கள் திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையத்திலே போய் புகார் அளித்தார். ஏங்க கரூரில் பிரச்சனை ஏற்பட்டுச்சுல்ல, அதே மாதிரி ஒரு பிரச்சனையானது குளத்தூர்லேயும் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் சதி செய்கிறாருங்க. எங்கள் தலைவர் அங்கே போனால் ஒரு கலவரத்தை உருவாக்க பார்க்குறாருங்க. அருண் இருக்கிற வரைக்கும் சென்னை சுற்று வட்டாரத்தில் நியாயமாக தேர்தல் நடக்காது, அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய உறுப்பினர் அட்டை வாங்காத ஒரு ஆளாகவே அருண் இருக்கின்றார் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த உடனே திருமாவளவனுடைய பேச்சை கேட்டு ஆதவர்ஜுனா அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனை ஏற்று விஜய் அவர்கள் இந்த அருண் ஐபிஎஸ் அவர்களையே லஞ்ச ஒழிப்பு துறைக்கு நியமிச்சிருக்கின்றார். இந்த இடத்துல நம்முடைய விஜய் அவர்கள் கோட்டை விட்டுட்டார். அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அருண் ஐபிஎஸை போட்டிருப்பதன் மூலமாக திமுகவினுடைய ஊழலை தூசி தட்ட முடியுமா? இந்த அருண் ஐபிஎஸ் இருக்கிற வரைக்கும் தானே நம்முடைய ஞானசேகரனுடைய கூட்டாளியாக இருந்த மா சுப்பிரமணியனை ஒன்றும் பண்ண முடியல, சேகர் பாபு அவர்களை ஒன்றும் பண்ண முடியல, இல்லை ஆம்ஸ்டாம் கொலையில் மேற்கொண்டு முடிவெடுக்க முடியல, இல்லை அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை அம்பலப்படுத்தி அசிங்கப்பட்டவர் தானே இந்த அருண். அதனால் நேரு மீதும் எந்த விதமான எஃப்ஐஆரும் போட முடியல. ஏற்கனவே இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போவும் நேரு மீது புகார் அளிச்சிருக்கிறாங்க, நிறைய ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க இடி. ஆனால் இப்போ அருண் ஐபிஎஸ் வந்திருப்பதனால, அதுவும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்திருப்பதனால இப்போ செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்கை தூசி தட்டுவாரா? நேரு மீது இருக்கக்கூடிய வழக்கை தூசி தட்டுவாரா? இல்லை திண்டுக்கலை பெரியசாமி, கேஎஸ்எஸ் ராமச்சந்திரன், பொன்முடி, நம்முடைய துரைமுருகன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொள்ளையர்கள் திமுக இருக்கிறாங்க. அவங்க மீதெல்லாம் எஃப்ஐஆர் இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்கணும், அனுமதி வேண்டும் என்று இப்போ கூட எழுதியிருக்குது இடி. இவங்க மீதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனராக வந்திருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் நடவடிக்கை எடுப்பாரா? விஜய் சொன்ன உடனே அதெல்லாம் செயல்படுத்துவாங்களா? அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அருண் ஐபிஎஸ் யார் என்று பின்னணியை ஆராய்ந்து எப்பா சாமி இவரெலாம் பதவியிலே இருக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தவங்க இப்போ மீண்டும் அவர்களே பதவியில் நியமித்து விட்டு திமுகவுக்கு எதிராக செயல்பட முடியுமா? திமுகவுக்கு எதிராக செயல்படவில்லை என்றால் திமுககாரன் விஜயை ஒழிச்சு கட்டிடுவான். இப்போவே இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் விஜய்க்கு எதிராக பெருசாக களமாடுகின்றார்கள். அது திமுகவுக்கு நல்ல பேரும் அதே மாதிரி தவேகாவுக்கு கெட்ட பேரமாக மாறி போயிடும். ஒன்று மட்டும் நிச்சயம், திமுகவுடைய பெரும்புள்ளிகளை விஜய் அவர்கள் வழக்குகள் மூலமாக முடக்கி வைக்கவில்லை என்றால் அடுத்த 3 மாதத்திலேயே எனக்கு ஆட்சியும் வேணாம் கட்சியும் வேணாம் என்று விஜய் ஓடுகின்ற அளவுக்கு வச்சு செஞ்சுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி திமுகவை முடக்கிற மாதிரி தெரியல. அருண் ஐபிஎஸ்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குனராக போட்டால் எப்படி? அதனால் அதிமுகவை ஆதவர்ஜுனாவுடைய பேச்சை கேட்டு உடைச்சதும் கெட்ட பேராக போச்சு. ரெண்டாவது, அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக திமுக சார்புடையவர்களாக போட்டதுனால இன்றைக்கி தவேக ஆட்சியில் என்ன நடக்குது என்ற விஷயமெல்லாம் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு கடத்தி விடுவார்கள். அப்படி ரகசியங்கள் கைமாறுகின்ற போது தவேகாவில் எதுவும் செய்ய முடியாது. எங்கெல்லாம் திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக களமாட நினைக்கின்றார்களோ அங்கெல்லாம் திமுக முன்னாடியே கண்டுகொண்டு கேட்டை போட்டுருவாங்க. மக்கள் மத்தியில் விஜய் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். அதுக்கப்புறம் நல்ல பேர்லாம் இருக்காது.
எனக்கு தெரிந்து அதிமுக உடைச்சதும் எம்எல்ஏக்களை இழுத்ததும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிருப்தி. ரெண்டாவது, மக்கள் முகம் சுளிக்கிற மாதிரி போயாச்சு. அதிமுகவுக்கு அனுதாபம் வந்தாச்சு. ரெட்டலையில் நின்னவங்க விசில் சின்னத்தில் மீண்டும் நின்னா அந்த இடத்துல ஓட்டு போடுவாங்களா? அதுவும் எதிர்மறையாக இருக்கிறது. மொத்தத்தில் விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நிர்வாகம் எப்படி செய்யணும் என்ற விஷயத்துக்கு கால நேரம் கேட்டவங்க, அதாவது அதிமுக இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தராக வந்து கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று கவனம் செலுத்தினவங்க, நிர்வாகம் நல்லா போகணும் என்பதற்காக அரசு அதிகாரிகள் யார் இருந்தால் நல்லா போவோம் என்பதை கவனிக்க தவறிட்டாங்க. அந்த விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் தப்பு மேலே தப்பு பண்ணுறாரு. அதனால் மக்கள்கிட்ட அவமானப்பட்டு நிற்க போகிறாரு. இடைத்தேர்தல் வட்டம் பாருங்கள், அதிமுக வெற்றியை நோக்கி போயிருக்கும். தவேகா தர்மடி வாங்கியிருக்கும்ன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.